ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில எப்படிலாம் இங்கிலீஷ் பேச போறோம், ஸோ என்ன மாதிரியான கதைகள்லாம் பார்க்க போறோம், என்ன மாதிரியான டென்சஸ் எல்லாம் பார்க்க போறோம் அப்படிங்கிறதான். ஸோ கதைகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ எதுக்காக இந்த வார்த்தை சொல்லியிருந்தோம்? ஸோ இந்த இங்கிலீஷ் அப்படின்னாலே ரொம்ப எல்லாரும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா எடுத்துப்பீங்க. ஸோ அது வந்து ஒரு கதைக்களமா எடுத்துட்டு போனா ரொம்ப ஈஸியா இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் அதை சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இங்கிலீஷ் ப்ராக்டிசிங்ன்றது எல்லாருமே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் எவ்வளோக்கு எவ்வளோ டெய்லி இங்கிலீஷ் ப்ராக்டிசிங் கொண்டு வரீங்களோ, ஸோ ஒரு கன்சிஸ்டன்சி அந்த கன்சிஸ்டன்சியா நீங்க கொண்டு வர தான் என்ன இருக்கும்னா நமக்கு ஒரு கண்டினியூட்டி வர ஆரம்பிக்கும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இங்கிலீஷ் அப்படிங்கிறது வி ஆர் ஃபோக்கஸிங் நம்ம இந்த மாதிரிலாம் பேசணும், இந்தந்த இடங்கள்ல பேசணும், இப்படி இப்படி காலங்கள்ல பேசணும் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணக்கூடியது இந்த டென்சஸ் அப்படிங்கிறது தான். இதை தாண்டி இன்னும் நிறைய கிராமர்ஸ்மே இருக்கு. ஸோ அந்த கிராமர்ஸ்ல இன்னும் வரணும் அப்படின்னா யூ கேன் ஸ்ட்ராங் திஸ். நீங்க என்ன பண்ணணும், இது ஸ்ட்ராங் பண்ணிட்டு வில் கோ ஃபார் தட் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த காலங்கள்ல என்ன பண்ணுறது, ஒவ்வொரு காலங்களுமே ஒவ்வொரு விஷயத்த நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கு, சொல்லிக்கிட்டே இருக்கு. இந்த காலங்கள்ல நீங்க இப்படி பேசணும், இதை இப்படி கொண்டு வரணும், இதை நெகட்டிவ்ல சொல்லணும், இதை பாசிட்டிவ்ல சொல்லணும் அப்படின்னு எல்லாருமே எல்லா விஷயங்களும் சொல்லுவாங்க. ஆனா எங்க எப்படி எடுத்துட்டு வரணுங்கிறது நமக்கு தான் தெரியும் இல்லையா? ஸோ அதே மாதிரி என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸை உள்ள கொண்டு வரணும், அந்த ஆக்ஷன் அவங்க எப்படி அந்த வாக்கியத்தை எடுத்துட்டு போவாங்க அப்படிங்கிறதும் இருக்கு இல்லையா? ஸோ நீங்க அமைக்கக்கூடிய ஆக்ஷன் வந்து என்ன பண்ணணும், அந்த வாக்கியத்தை வந்து கரெக்டா அழகா அமைக்கணும். நீங்க ஆக்ஷன் ஒரு மாதிரி உங்க வாக்கியத்தை ஒரு மாதிரியும் கொண்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு என்ன இருக்காதுன்னா சென்டென்ஸ் வந்து கரெக்டா இருக்காது, ஒரு ப்ராம்ப்டிங்கா இருக்காது. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எப்படியெல்லாம் எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறதான் இருக்கு. அண்ட் இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், இன்னைக்கு ரூல் என்ன, அந்த வேர்ப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சின்ன சின்ன வயசுக்குள்ள நம்ம போகலாம். ஸோ எதுக்காக சின்ன வயசு அப்படிங்கிறத சென்டென்ஸ் எழுதும்போது சொல்றேன். ஸோ இன்னைக்கு பார்க்க போற சென்டென்ஸ் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இதுல நெகட்டிவ் அப்படிங்கிறது தான் எக்ஸ்க்ளூசிவா பார்க்குறோம். நெகட்டிவ்ங்கிறது இண்டிகேட்டிங் நாட் இல்லையா? ஸோ இதுக்கப்புறமா ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் நெகட்டிவ்ங்கிறது சொல்லியாச்சு. தென் வேர்ப் ஃபார்ம் வரும்போது V1, V2, V3. ஸோ வேர்ப் இஸ் டு பி மென்ஷன் ஆஸ் அ ப்ரெசன்ட், V2 வந்து பாஸ்ட், V3 வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ நம்ம வேர்ப் ஃபார்ம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம எப்படி சென்டென்ஸை கொடுக்கலாம், வேர்ப் ஃபார்ம்ங்கிறது ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர்ல ஃபார்மேஷன் ஆயிடுச்சு. இப்போ என்ன எடுக்கிறோம்னா வேர்பை வந்து ஃப்ளை எடுக்கிறேன். ஃப்ளைனா நம்ம என்ன பண்றது, பறக்கிறது இல்லையா? ஸோ பறக்க. இதே வந்து V2ல எப்படி வரும்னா ஃப்ளியூ. ஃப்ளியூ வந்து பறந்தது. தேர்ட் ஃபார்ம்ல வரும்போது ஃப்ளோன். ஸோ ஃப்ளோனுக்கு என்ன இண்டிகேட் பண்ணுவாங்கன்னா பறந்தது. ஸோ ஃப்ளை, ஃப்ளியூ, ஃப்ளோன், பறக்க, பறந்தது, பறந்தது அப்படிங்கிறதா. ஸோ வேர்ப் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு இல்லையா? இப்போ சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்னெல்லாம் இருக்காங்க, ஐ, வி, யூ, ஹி, ஷி, தே, இட். ஸோ இவங்கெல்லாம் எங்க இருக்காங்க, சப்ஜெக்ட்ங்கிற ஒரு ரோல்ல இருக்காங்க. அண்ட் தென் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்னு வரும்போது இண்டிகேட்ஸ் த ரூல். ரூல் எப்படி இண்டிகேட் பண்ணணும்னு பார்ப்போம். சப்ஜெக்ட் பிளஸ் வில் ஆர் ஷல். இது கூடவே பிளஸ் என்ன பண்றோம், நெகட்டிவ்ஸ். நம்ம நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்ங்கிறதுனால நாட், பர்ஃபெக்ட்னால ஹாவ், தென் பிளஸ் V3. V3ங்கிறது யாரை இண்டிகேட் பண்ணும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இண்டிகேட் பண்ணும். ஸோ என்ன பண்ணிட்டோம், ரூலும் ரெடி, சப்ஜெக்ட் ரெடி, அண்ட் வேர்ப் ஃபார்ம் ரெடி. ஸோ ஒரு சென்டென்ஸ் அமைக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை இருக்கு அப்படிங்கறத ரெடி பண்ணியாச்சு. தென் என்ன பண்ணலாம், வில் மேக் அ சென்டென்ஸ். ஸோ என்ன சென்டென்ஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ இங்க இருந்து எனி சப்ஜெக்ட்ஸ் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். ஸோ we shall not have. ஸோ ஆஸ் பர் ரூல் ஒரு சப்ஜெக்ட் will or shall, ஒரு நெகட்டிவ், ஒரு have எழுதியாச்சு. V3 வரும்போது flown. ஸோ we shall not have flown அப்படின்னா நாங்கள் பறந்திருக்க மாட்டோம் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. ஸோ இதை வந்து நாங்கள் பறந்திருக்க மாட்டோம் முடிஞ்சிருச்சு. பட் இல்லை, நீங்க வந்து இந்த சென்டென்ஸே நான் மாத்த நினைக்கிறேன், வேற மாதிரி மாத்த நினைக்கிறேன், நாங்கள் பறந்திருக்க மாட்டோம்ங்கிறதெல்லாம். ஸோ எதையாவது ஒரு இண்டிகேட் பண்ணி நான் சொல்ல நினைக்கிறேன் அப்படின்னா யூ கேன் இண்டிகேட். இதுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட்ல சொன்னேன் சின்ன வயசுக்கு போகலாம் அப்படின்னு. we shall not have flown the kite. ஸோ இப்போ நம்ம யாருமே என்ன பண்றது இல்லை, பட்டம் அப்படிங்கிறத விடுறது இல்லை. சின்ன வயசுல நம்ம எல்லாருமே ரொம்ப ஈகரான ஒரு பிளேஃபுல் கேம்னா
பட்டம் விடுறது, காத்தாடி விடுறது இல்லையா? ஸோ அப்ப என்ன பண்றாங்க? வி ஷல் நாட் ஹேவ் ஃப்ளோன் த கைட் அப்படின்னா, அப்ப அவங்க என்ன பண்ணிக்க மாட்டாங்க? பட்டம் வந்து வந்து பறக்க விட்டிருக்க மாட்டார்கள் இல்லையா? ஸோ அப்ப அது என்னன்றதை எழுதலாம். ஸோ நாங்கள் த கைட் அப்படின்னு வரும்போது காத்தாடியை, ஏன்னா நாங்கள் 2 பேர். அப்ப இவங்க 2 பேரும் இண்டிகேட் பண்றாங்க. ஸோ நாங்கள் காத்தாடியை என்ன பண்ணிக்க மாட்டோம்? ஃப்ளோன். இப்படியே கொண்டு போட்டுமா சார்? பறக்க விட்டிருக்க. ஸோ ஷால் நாட் ஹேவ் அண்ட் தென் வி இருக்கிறதுனால மாட்டோம். ஸோ இப்போ வி ஷால் நாட் ஹேவ் ஃப்ளோன் த கைட் அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம காத்தாடியை வந்து பறக்க விட்டிருக்க மாட்டோம். இதையே நீங்க இந்த இடத்துல ப்ரிப்போசிஷனா யூஸ் பண்ணி ஆன்னு கூட நீங்க சொல்லலாம். ஸோ வி ஷால் நாட் ஹேவ் ஃப்ளோன் ஆன் த கைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃப்ளோன் ஆன் த கைட் அப்படின்னா நாங்கள் காத்தாடியுடன் பறந்திருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஓகேங்களா? அப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த கிராமட்டிக்கல் வேர்டுங்கிறத வந்து நமக்கு என்ன பண்ணும்? வாக்கியத்தை வந்து உங்களுக்கு எப்படி எப்படி அமைக்கணுங்கிறது நமக்கு கொடுக்கும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க இந்த வி யூஸ் பண்றதால தான் இங்க நமக்கு மாட்டோம், ஹி யூஸ் பண்ணா மாட்டார் இல்ல மாட்டான் அந்த மாதிரி சொல்லக்கூடியது. தேன்னும் போது குரூப். இதை மட்டும் ரொம்ப கொஞ்சம் நுணுக்கமா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐனா எத்தனை பேரை குறிக்கும், வி எத்தனை பேரை குறிக்கும், ஆர் அப்படிங்கிறத யாரை குறிக்கும், தே அப்படிங்கிறது யாரை குறிக்கும். அதே மாதிரி தேர் தெம் அப்படின்னு இருக்காங்க. தேர் தெம் அப்படின்னு வரும்போது அவங்களை எப்படி அதாவது அதாவது அட்டாச் பண்றாங்க. தேர் தெம் அப்படிங்கிறது எப்படி சேர்ந்து வருது. அதே மாதிரி ஷி அப்படின்னு வரும்போது அவள் அப்படின்னா அப்ப ஹர் இவள். ஸோ அப்ப அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகாம கடகடகடான்னு எழுதிட்டு போயிடலாம். ஸோ இப்போ இன்னைக்கான சென்டென்ஸ்ல ஃப்ளை, ஃப்ளியூ, ஃப்ளோனுங்கிறத எழுதிருக்கோம். மேக்ஸிமம் இந்த வேர்பை வந்து எல்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க. அவாய்ட் பண்ணாதீங்க. கைண்ட்லி ட்ரை டு மேக் இட் யூஸ். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் குழந்தைங்கலாம் கூட என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு எழுத முடியாது சொல்லிட்டு அதை அவாய்ட் பண்ணிடுவாங்க. பட் இதை நீங்க எழுத பழக பழக நமக்கு பார்க்கும்போது ஒரு ரியாலிஸ்டிக்கா ஒரு விஷயத்த பார்க்கும்போது பேச தோணும். ஸோ இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம் வச்சுட்டு நீங்க ஒரு 5 to 10 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.